ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு கீரை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன், சப்பாத்தி. இது பார்த்ததும் நீங்கள் என்ன நினச்சிங்க? முதல்ல நானும் அப்படி தாங்க நினச்சேன். ஆனால் இது கிறிஸ்மஸ் ட்ரீ கிடையாது. சப்பஸ்கே சொப்புன்னு கன்னடாவில் சொல்லுவாங்க. தமிழில் சோம்பு கீரை. இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸான ஒரு கீரைங்க. அதுவும் லாக்டேட்டிங் மதர், அதாவது பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். மில்க் ரொம்ப நல்லா செக்ரீட் ஆகும். கண்டிப்பாக இது எங்கே பார்த்தாலும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி இந்த சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஓமம் 1 ஸ்பூன் எடுத்து கையில் நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் இந்த மாவு கூடவே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கீரை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நான் 2 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எவ்வளோ போட்டாலும் அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கீரையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மாவு ஒரு சேர கலந்து எடுத்துக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கட்டியான தயிர், ஹங் கர்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்ந்து தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக திரட்டினதுக்கப்புறம் எல்லா பக்கமும் ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொஞ்சமாக வீட் ஃப்ளார் டஸ்ட் பண்ணி கோன் ஷேப்பில் மடித்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சப்பாத்தி பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர்டாக சாஃப்டாக, உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ்ஸு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி பண்ணவும் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக லேயர்டாக கிடைக்கும். அவ்வளோதான். நம்ம சப்பாத்தியை திரட்டுற மாதிரி மெலிசாக திரட்டி சூடான கல்லில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சப்பாத்தி டேஸ்ட் அண்ட் சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த கீரை யூஸ் பண்ணி பொரியல், சாம்பார், கிரேவி எது வேணாலும் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பொரியலெல்லாம் பண்ணிங்கன்னா அப்படியே வெறும் வாயில் சாப்பிடவே அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இல்லை இந்த கீரை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி, புதினா போட்டு கூட இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்